إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் இந்த கண்ணியம் மிகுந்த நாட்களில் ஒரு நேரத்தில் எம்மை ஒன்று கூட்டினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இன்றைய காலத்தில் இன்றைய தலைமுறையின் மீது உழைப்பு செய்வதை விட என் மீது தலையான கடமை எதிர்கால தலைமுறையின் மீது உழைப்பு செய்வது. இந்த தலைமுறையை சீர்படுத்துவதை விட பலனுள்ளதாக அமையும் எதிர்கால தலைமுறையை சீர்படுத்தினால். எதிர்கால தலைமுறை எம்முடைய வாலிபர்கள், எம்மை போன்றவர்கள், அவர்களுடைய வாழ்வை இந்த பூமியிலே பார்க்கிறோம். அவர்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். ஒட்டுமொத்த வாலிப சமூகமும் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த உலக மோகத்திலும் இந்த உலகம் இழுக்கக்கூடிய ஆசாபாசங்களிலும் தங்களை அடிபணிந்தவர்களாகவே பார்க்க முடிகிறது. ஒரு சகோதரர் எனக்கு அனுப்பிய ஒரு இமெயிலை உங்களுக்கு வாசித்து காட்டினால் இன்றைய சமூகத்துடைய நிலைமை, நம்முடைய சமூகத்துடைய ஆண்கள் பெண்களுடைய நிலைமை என்னவென்று உங்களுக்கெல்லாம் புரியும். அது ஆங்கிலத்தில் இருக்கிறது, உங்களுக்கு என்னால் முடிந்த அளவு மொழிபெயர்க்கிறேன். என்னுடைய பெயர், ஒரு பெயரை குறிப்பிடுகிறார். நான் சிங்கப்பூரிலே வாழ்கிறேன். என்னுடைய பெற்றோர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். நான் வளர்ந்தது பிறந்தது எல்லாம் இந்த நாட்டில்தான். இப்போது நான் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கிறேன் சிங்கப்பூரில். என் குடும்பம் என்னோடு இல்லாத காரணத்தால் 3 அறைகள் இருக்கிறது. ஒரு அறையில் நான் தங்கி 2 அறைகளை வாடகைக்கு விட்டிருக்கிறேன். அந்த 2 அறைகளிலும் பிற மதத்தார்கள் தங்கி இருக்கிறார்கள். அதில் ஒரு பிற மத சகோதர ஒருவருக்கு பாட்டு படிக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது. நான் எப்போதெல்லாம் என் வேலையை முடித்து இரவு 10 மணிக்கு மேல் என்னுடைய அறைக்கு நுழைந்தால் அவர் பாடல்களை படிக்கக்கூடிய சப்தத்தை நான் கேட்பேன். ஒரு நாள் அவர் எனக்கு அருகிலே வந்தார், என்னோடு பேசினார். சொன்னார், நீ ஏன் பாடலை படிக்கக்கூடாது? இப்போதெல்லாம் ஒரு ஆப் இருக்கிறது. அந்த ஆப்பில் நீ பாடினால் அது உன்னுடைய குரலை நீ விரும்புவது போல மாற்றிக்கொண்டு பாடலாம். அது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டாக இருக்கும், நல்ல உனக்கும் உன்னுடைய உள்ளத்திற்கும் மன ஆறுதலை தரக்கூடியதாக அமையும். அப்போது அவர் சொன்னார், அந்த முஸ்லிம் சகோதரர் அந்த பிரமத சகோதரரிடத்திலே, எனக்கு இஸ்லாமிய மார்க்கம் இசையை தடை செய்திருக்கிறது. நான் இசையோடு பாடல் படிப்பதற்கு அல்லாஹுடைய மார்க்கத்தில் தடை இருக்கிறது. என்னை படைத்த இறைவன் அதை தடுத்திருக்கிறான். இசையோடு நான் பாடல்களை படிக்கக்கூடாது. அப்போது அந்த பிரமத சகோதரர் என்னை பார்த்து சிரித்து சொன்னார். அவர் போனை எடுத்து ஓபன் செய்து அவருடைய ஆப்பை என்னிடத்திலே காட்டினார். அவர் பாடல் படிக்கக்கூடிய அந்த ஆப்பில் அந்த லிஸ்டில் இருந்த பலர் முஸ்லிமான பெண்கள். அவர் சொன்னார், இந்த முஸ்லிமான பெண்கள் எல்லாம் முஸ்லிம் இல்லையா? நீ முஸ்லிம், பாடல் படிக்க மாட்டா என்கிறாய். இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய முஸ்லிம் தோழிகள் எல்லாம் முஸ்லிம்கள் தானே? அவர்கள் எல்லாம் சவுத் இந்தியன் ட்ரெடிஷனல் கேர்ள்ஸ். என்ன அர்த்தம் அதற்கு? தமிழ்நாட்டைச் சேர்ந்த கலாச்சாரம் உள்ள பெண்கள் அவர்கள் எல்லோரும் என்று அவர் சொன்னார். அவர்களை பற்றி அவர் சொன்னார், இந்த பெண்கள் எல்லாம் என்னோடு சேர்ந்து இந்த ஆப்பில் பாடுவார்கள். எப்போது தெரியுமா? அவர்களுடைய கணவன்மார்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டால், அல்லது இரவுடைய கடைசி நேரத்தில் என்னோடு அவர்கள் சேர்ந்து பாடுவார்கள். முதலாவது அவர்கள் என்னோடு பாடிக்கொண்டே வருவார்கள். அதற்கு பிறகு அவர்களிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நான் பழகி அவர்களுடைய நம்பரை வாங்கிக் கொள்ளுவேன். ஒரு நாள் அந்த பிரமத சகோதரன் கொஞ்சம் நீண்ட நேரம் ஒரு சகோதரியோடு, முஸ்லிம் சகோதரியோடு பேசிக்கொண்டே இருந்தான்.
அப்போது திடீரென்று காலை வைத்து பேசிக் கொண்டிருந்தவன் காலை வைத்து விட்டு வெளியே வந்தான். நான் கேட்டேன், ஏன் பேசி முடித்து விட்டாயா என்று. அவன் சொன்னான், அந்த சகோதரி இப்போது என்னிடத்திலே சொல்லுகிறாள், இது இஃப்தாருடைய நேரம், இஃப்தாருக்காக தயாராக வேண்டும், இஃப்தாரை முடித்து விட்டு உன்னோடு பேசுகிறேன் என்று. 1 மணி நேரம் கிட்டத்தட்ட அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எனக்கு சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. இப்படி இந்த சமூகத்துடைய பல ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் இந்த பாடல் படிக்கக்கூடிய இந்த ஆப்பால் வழிகெடுக்கிறார்கள். இதை எப்படி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற முறை எனக்கு தெரியாது. அதனால் இதை உங்களிடத்திலே சொல்லுகிறேன். உங்களால் முடிந்தால் இதை மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். இதுதான் இன்றைய சமூகத்துடைய நிலைமை. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, திருமணம் ஆகியிருந்தாலும் திருமணம் ஆகாமல் இருந்தாலும் ஒட்டுமொத்த சமூகமும் இந்த இச்சை என்ற ஒரே கோட்டில் சுற்றி கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்னும் இது போன்ற சோசியல் மீடியாக்கள் வளர்ந்த இந்த நேரத்தில் எல்லோருடைய சோசியல் மீடியாக்களும் அல்லாஹ் தடுத்த காரியத்தை செயல்படுவதற்கு உதவியாக இருக்கிறது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரியவர்களை விழிப்படைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டின் பெண்களை கண்காணியுங்கள், தவறில்லை. சந்தேகம்தான் படக்கூடாது. ஒரு பெண்ணின் மீது கண்காணிக்கலாம். உங்களுடைய வீட்டின் ஆண்களை, உங்களுடைய பிள்ளைகளை கண்காணியுங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள், தவறில்லை. அவர்கள் மீது சந்தேகம் கொள்வதாக இல்லை. அது அவர்களை நீங்கள் கண்காணிக்காவிட்டால் இன்றைய உலக சமூகம் அவர்களை மாற்றும். அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நாளை பின்னால் கவலைப்படுவீர்கள். அவர்கள் வழி மாறிவிட்டார்கள், வழி தவறி விட்டார்கள், ஏன் வேறு மதத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று கூட நீங்கள் கவலைப்படலாம். அந்த கவலைக்கு எந்த பலனும் அப்போது கிடைக்காது. இப்போது விழிப்படையுங்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போது இந்த கலாச்சார சீரழிவு எவ்வளவு தூரம் நம்மை அழைத்து செல்கிறது என்றால், இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் அல்லது இது போன்ற சோசியல் மீடியாக்கள் எவ்வளவு அசிங்கமான செயல்களை பரப்புவதற்காகவெல்லாம் ஆப்புகள் தயாரிக்கப்படுகிறது தெரியுமா? இப்போது ஒரு ஆப் இருக்கிறது, அதனுடைய பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. தெரியாதவர்கள் கூட அந்த ஃபித்னாவில் மாட்டிக்கொள்ளலாம். உண்மையா இல்லையா? அந்த ஆப் எப்படிப்பட்டது தெரியுமா? அதில் நீங்கள் உள்ளே நுழைந்து உங்களுடைய ஃப்ரெண்டை நீங்கள் சர்ச் செய்யலாம். சர்ச் செய்தால் இந்த இடத்தை சுற்றி உள்ள யாராக இருந்தாலும், அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், உங்களுடைய ஃப்ரெண்டுடைய லிஸ்டில் அது கொண்டு வரும். அதை நீங்கள் வலது பக்கம் திருப்பினால் அது ஓகே என்று அர்த்தம். இடது பக்கம் அதை ஸ்வைப் பண்ணினால் அது இல்லை, உங்களுக்கு வேண்டாம் என்று அர்த்தம். அவர்களும் ஓகே சொல்லி நீங்களும் ஓகே சொல்லிவிட்டால் இருவரும் பேசலாம். அவர்கள் யார் என்று தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களுடைய போட்டோ போதும், அந்த பெண்ணுடைய போட்டோ போதும். இருவரும் ஓகே சொன்னால் உங்களுடைய அழகிற்கு பேசலாம். இன்னும் செக்ஷுவல் கேம்ஸ் சர்வ சாதாரணமாக கூகுளிலே சென்று பார்த்தால், யூடியூபில் சென்று பார்த்தால் அது ஆடாக வரும். அதில் நுழைந்தால் இது போன்ற செயல்களோடு விளையாடலாம். இப்படி உலக சமூகம் எம்மை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைகள் எல்லாம், இதுவெல்லாம் நம்முடைய சமூகம் விழிப்படைய வேண்டிய நேரம் இல்லையா? எம்முடைய பிள்ளைகளை இதை குறித்து எச்சரிக்கை செய்து அவர்களை விழிப்பிற்கு கொண்டு வரக்கூடிய நேரம் இல்லையா? எதிர்கால தலைமுறை இது போன்ற அசிங்கமான மானக்கேடான செயல்களோடு உருவானால் அந்த தலைமுறை எப்படி உருவாகும், எப்படி இருக்கும்? ஒரு பெண்ணை பார்ப்பதையே கேவலமாக கருதிய ஒரு காலம் இருந்தது. ஒரு பெண் தலை நிமிர்ந்து பார்த்தால் அது தவறு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கலாச்சாரம் உள்ள ஒரு காலம் இருந்தது எம்மை நாம் வாழ்ந்த நாடுகளில். இன்று அப்படியா? ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு கூச்சம் ஏற்படும் அளவிற்கு பெண்களுடைய ஆடைகளும் நடைமுறைகளும் இருக்கிறது. உண்மையா இல்லையா? நான் வேறு உலகத்தை பற்றி சொல்லவில்லையே, வேற்று கிரகத்தை பற்றி நான் கூறவில்லையே. நாம் வாழக்கூடிய நாடுகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? எம்முடைய சமூகத்துடைய வாலிபர்கள், வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாவற்றையும் கண்காணிக்கிறார்கள். நமக்கு யூஸ் பண்ண தெரியாது கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ண தெரியும். நமக்கு கூட ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் இல்லாம இருக்கும், ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் இருக்கு. அவங்க சொல்லி கொடுப்பாங்க நமக்கு எப்படி அக்கௌண்ட் உருவாக்கணும்னு சொல்லி. நாம் பயன்படுத்துகின்ற எல்லாவற்றையும் கண்காணிக்கிறார்கள். என் தந்தை எதை பயன்படுத்த வேண்டும், எதை பயன்படுத்த கூடாது என்று பிள்ளைகள் முடிவு செய்கிறார்கள். தந்தை உபயோகிக்கக்கூடிய பென்சிலுடைய கம்பெனி என்னன்னு கூட தெரியும் பிள்ளைகளுக்கு. அப்படி ஒரு காலம். பிள்ளைகளை உலக ஆசைகளை காட்டி 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 வளர்த்து அவர்களை நாமே வழிகெடுப்பதற்கு காரணமாக அமைகிறோம்.
உண்மை இதுதான். எந்த குழந்தைக்கு இன்று ஏழ்மையை பற்றி தெரியும்? நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஃபாரின்ல காசு சம்பாதிச்சு எம்மளால முடிஞ்ச அளவு என்ன வேணுமோ, என்ன டெக்னாலஜியில வருதோ உடனே பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து இதை பயன்படுத்துங்க. என் பிள்ளை கண்ணியமா வாழணும், ஸ்கூல்ல என் பிள்ளை காலேஜில் கண்ணியமா வாழணும், இதை பயன்படுத்து, அதை பயன்படுத்து, அதுக்கப்புறம் டெக்னாலஜி, அதை பயன்படுத்து என்று பிள்ளைகளுக்கு இந்த உலக ஆசையை காட்டி 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 நாமே அவர்கள் வழி தவறுவதற்கு காரணமாக அமைகிறோம். ஏழ்மையை கற்றுக் கொடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு. முஸ்லிம் சமூகம் தங்களுடைய சமூகத்தின் நிலைமையை தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாலே போதும், இந்த சமூகம் சீர்பெறும். உலக நாடுகளில் முஸ்லிம்கள் எங்கே நிம்மதியாக வாழ்கிறார்கள்? கணக்கிட முடியுமா? எத்துணை முஸ்லிம் நாடுகளில் முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் தங்களுடைய நாடுகளை விட்டு துறந்து அகதிகளாக பிற நாடுகளிலே ரோடுகளிலும் தெருக்களிலும் தங்கி தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? எத்துணை பேருக்கு சஹருடைய உணவு, இஃப்தாருடைய உணவு, அன்றாட வேலைக்கு கூட வழி இல்லாமல் முஸ்லிம் சமூகத்தில் எத்துணை பெண்கள், எத்துணை குழந்தைகள், எத்துணை பெற்றோர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அகதிகளாக செல்லக்கூடிய பல பெண்கள், இந்த உலக மீடியாக்கள் சொல்கிறது, அல்லாஹ் அறிந்தவன், விபச்சாரம் செய்துதான் அந்த அகதிகளான பெண்கள் இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர விபச்சாரம் செய்துதான் தங்களுடைய வருமானத்தை தேடிக்கொள்ளும் அளவிற்கு ஒரு சமூகம் இருக்கிறது. எந்த சமூகமும் அல்ல. நாம் எந்த சமூகத்தை சார்ந்தோமோ, எந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை நாம் மொழிகிறோமோ, எந்த அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியை நாம் கொடுக்கிறோமோ அந்த சமூகம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னொரு சகோதரர், நம்முடைய சமூகத்திலே நடக்கக்கூடிய மிக குறிப்பான ஃபித்னாக்களுக்கு, சோதனைகளுக்கு, குழப்பங்களுக்கு தீர்வாக சில முடிவுகளை முன்வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது கோர்வையான உரை அல்ல, ஒரு பயான் அல்ல. நம்முடைய சமூகத்தின் நிலைமை இதுதான். இதை எப்படி சீர்படுத்துவது, எப்படி நம்மை நாம் மாற்றிக்கொள்வது, இதுதான் இந்த தலைப்புடைய சாரம்சமாக அமையலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு சகோதரர் எனக்கு ஃபேஸ்புக்கின் மூலமாக தொடர்பு கொண்டு அவரை பற்றி சொல்கிறாய். நான் இந்த பெயரை கொண்டவன், இந்த ஊரை சார்ந்தவன், எனக்கு உங்களிடத்திலிருந்து அறிவுரை வேண்டும். நான் போர்னோகிராஃபி, தவறான படங்களை பார்க்கக்கூடிய பழக்கத்தில் ஒரு வருட காலம் ஈடுபட்டிருக்கிறேன். நான் சில மாதங்கள் அதிலிருந்து வெளியே வந்தேன். ஆனால் நேற்று ரமதானுடைய மாதம், அந்த மாதத்தில் கூட தவறான படங்களை நான் பார்த்தேன். அந்த தவறான படங்களை பார்த்துதான் நான் 5 வேறு தொழுகையை நிறைவேற்றுகிறேன். என்னால் இந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று தெரியவில்லை. உங்களிடத்திலிருந்து எனக்கு அறிவுரை வேண்டும். இன்னொரு சகோதரர், நான் ஒரு பெண்ணை விரும்பினேன், காதல் செய்தேன், லவ் பண்ண. அல்லாஹு அக்பர். அந்த பெண்ணோடு திருமணம் ஆவதற்கு முன்னதாகவே நான் இணைந்துள்ளேன். அந்த பெண்ணோடு தவறான காரியத்தை, இருவரும் முஸ்லிமான பெண்கள், ஆண்கள். இன்னைக்குதான் முஸ்லிம்கள் லவ் பண்ணா தப்பு இல்லையே நம்ம சமூகத்தில். உங்க பொண்ணு ஒரு பெண்ணோட, உங்களுடைய ஊரை சார்ந்தவர் ஒரு ஆளோட ஓடி போயிட்டாருமா அப்படின்னு சொன்னா யாரு பிரமதத்தார் இல்லையே, இல்ல முஸ்லிமான ஆணோட தான், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். கலாச்சார சீரழிவு இந்த சமூகத்தில் எல்லையை தாண்டி விட்டது. அவர் சொல்கிறார், திருமணம் ஆவதற்கு முன்னதாகவே நானும் அந்த பெண்ணும் இணைந்து விட்டோம். இப்போது எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் வேறு மணப்பெண்ணை பார்க்கிறார்கள். நான் அந்த பெண்ணை திருமணம் செய்யவில்லை என்றால் அது ஹராமா? சமூகம், உங்களுடைய பிள்ளைகளை கண்காணியுங்கள். உங்கள் கல்லூரியிலே படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை கண்காணியுங்கள். உங்களுடைய ஆண் பிள்ளைகளை கண்காணியுங்கள். இந்த சமூகம் தூய்மையான சமூகமாக உருவாவதற்கு ஒரு முயற்சியை செய்யுங்கள். தவறில்லை. ஏன் இந்த கலாச்சாரம் எப்படி வளர்ந்தது தெரியுமா? உங்களால் வளர்ந்தது. எல்லா பெற்றோர்களையும் கை நீட்டி சொல்கிறேன், உங்களால் வளர்ந்தது. உங்களுடைய பிள்ளைகள் இன்று காதலில் வயப்படுகிறார்கள். இந்த வயதிலேயே ஆண்களோடும் பெண்களோடும் பழகுகிறார்கள் என்றால் அந்த கலாச்சாரத்தை யாரும் உருவாக்கவில்லை உங்களை தவிர. உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பார்க்கின்ற சினிமாக்கள், உங்கள் வீடுகளில் நீங்கள் பார்க்கின்ற நாடகங்கள்,
நீங்கள் கேட்கின்ற இசைகள் எதை கற்றுக் கொடுக்கிறது உங்களுக்கு? சுத்தமான வாழ்வையா, தூய்மையான வாழ்வையா, புரட்சி செய்யக்கூடிய வாழ்வையா, ஒரு சமூகத்தை மாற்றக்கூடிய வாழ்வையா? இன்றைய சினிமாக்கள் முழுவதும் கற்றுக் கொடுப்பது இசையை. இல்லை என்று மறுக்க முடியுமா? இன்றைய இசைகளை படிக்கக்கூடிய எல்லோரும் பெண்களை மிருகங்களாகவே மக்களிடத்திலே காட்டுகிறார்கள். ஒரு போதைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மாத்திரையை போன்று பெண்கள் இன்று உலகத்திற்கு காட்டப்படுகிறார்கள். இதை பார்த்து நீங்கள் வளர்ந்தால், உங்களுடைய பிள்ளைகள் இதை பார்ப்பதை நீங்கள் அனுமதித்தால் அவர்கள் எப்படி வளர்வார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹோட, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய கலாச்சாரத்தோட யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய கிரைசிஸில் இந்த சமூகம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த அசிங்கங்களும் ஆபாசங்களும் அநாகரிகமான செயல்களும் நம்முடைய வாலிபர்களிடத்திலே பரவிவிட்டது. போர்னோகிராஃபி பார்க்கக்கூடிய பழக்கம், மாஸ்டர்பேஷன் தவறான பழக்கம், ஹராம், ஹோமோசெக்ஸ், லெஸ்பியன்ஸ், எத்துணை வாலிபர்கள் எனக்கு தெரிந்து இந்த பழக்கத்தில் அடிமையாகி இதிலிருந்து வெளியே வருவதற்கு வழிகளை தேடுபவர்கள். ஏன்? இதற்கெல்லாம் ஒரு காரணமும் உண்டு. என்ன காரணம் தெரியுமா? இன்று நாம் ஹலாலை செய்வதை சிரமமாக்கி விட்டோம், ஹராமை செய்வதை லேசாக்கி விட்டோம். அவ்வளவுதான். ஹலாலை செய்யறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக்கி வச்சுட்டோம், ஹராம செய்யறது ரொம்ப லேசாயிடுச்சு. என்ன ஹலாலை செய்யறது சிரமம்? ஹலாலான முறையில் தன்னுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு மனைவியை அவன் தேடக்கூடிய நேரத்தில் அவனுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்கு இன்னைக்கு பல பெற்றோர்கள் தயாரில்லை. நம்ம நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருக்கு. 25 வயசு, 28 வயசு, இந்த வயசுல தான் கல்யாணம். அதுக்கு முன்னாடி கல்யாண பேச்ச அவருடைய மகனோ அந்த வாலிபரோ எடுத்து வைத்து விட்டால் அஸ்தகுஃபிருல்லாஹ் அலீம், என்ன தப்பா பேசுறாங்கிறோம். என்ன இப்படி இந்த வயசுல எதை பத்தி பேசுறியோன்னு கேட்கிறோம். இன்னொன்னு படிச்சு முடியல, இன்னும் உனக்கு மெச்சூரிட்டி வரல, இன்னொன்னு இண்டிபெண்டா முடிவெடுக்கக்கூடிய திறமை வரல, இன்னும் நீ சின்ன வயசுல தான் இருக்கிற. 23 வயசு சின்ன வயசா? 23 வயசுல இருக்கிற, இன்னும் நீ வாலிபன் தான். நம்முடைய கலாச்சாரம் இருக்கு, நமக்கு ஒரு பரம்பரை, ஒரு கண்ணியம் இருக்கு, சகோதரிகள் இருக்கிறார்கள், வீடுகள் கட்ட வேண்டியிருக்கு, இன்னும் சம்பாதிச்சு போட வேண்டியிருக்கு, நீ சம்பாதிக்க வேண்டிய காலம்லாம் இருக்கு. இதெல்லாம் முடிச்சிட்டு ஒரு 25 வயசு, 27 வயசு அல்லது 30 வயசுக்கு வந்தாதான் நீ கல்யாண பேச்சை எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஹலாலை நாம் சிரமமாக்கி வைத்திருக்கிறோமே, இதுவும் ஒரு காரணம். அந்த வாலிபர்களிடத்தில் நேரடியாக பேசினால், இன்னும் இந்த பழக்கத்திலிருந்து ஏன் உங்களால் வெளியே வர முடியவில்லை என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய அத்துணை காரணமும் இது. என்னுடைய பெற்றோர்கள் இதையெல்லாம் சொல்கிறார்கள் நாம் திருமணம் செய்வதற்கு தடையாக. அந்த பெற்றோர்களை பார்த்து நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, நீங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது முழுமையாக படித்திருந்தீர்களா? நீங்கள் திருமணம் முடித்த பொழுது உங்களுக்கென்று ஒரு வீடு இருந்ததா? நீங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது நீங்கள் சொந்த காலில் முழுமையாக நிற்பதற்கு சக்தி உள்ளவர்களாக இருந்தீர்களா? இல்லையே. நீங்களும் சிரமப்பட்டீர்கள், அந்த நேரத்தில் நீங்களும் வீடுகள் கட்டுவதற்கு கஷ்டப்பட்டீர்கள். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் என்று வரும்பொழுது மட்டும் ஏன் அந்த நிபந்தனைகள் வைக்கப்படுகிறது இந்த சமூகத்தில்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. இந்த சமூகம் எதை தேடுகிறது, இந்த சமூகம் எதை சுற்றி இருக்கிறது என்பதை எம்மிலே பல பெற்றோர்கள் அறியவில்லை. அவர்கள் பார்ப்பது முதற்கொண்டு, கேட்பது முதற்கொண்டு, பழகுவது முதற்கொண்டு, அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சூழலும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது இச்சைகளை, செக்ஷுவல். இதான் ஒட்டுமொத்த உலகமும் இதில் தான் சூழ்ந்திருக்கு. ஒட்டுமொத்த உலகத்தின் அழைப்பும் இதன் பக்கம்தான். ஒரு ரெடிமேடு கடையில ஒரு பொம்மை வைக்கிறதுல இருந்து ஒரு ஆடை வியாபாரம் செய்வது முதற்கொண்டு என எல்லாவற்றின் அழைப்பும் இதன் பக்கம். இப்படி வாழக்கூடிய சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு ஆண் வாலிபன், ஒரு ஆண் பெண் எதை விரும்புவாள்? எதை விரும்புவான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப்
வாலிபர்களே, மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். வாலிபர்களே, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை. வாலிபர்களே, உங்களிடத்திலே பாஅத் இருந்தால், பாஅத் என்றால் உடலாலும் செல்வத்தாலும் வசதி உள்ளவர்களாக, முழுமையானவர்களாக நீங்கள் இருந்தால், ஃபல்யதஸவ்வஜ், நீங்கள் திருமணம் செய்தே ஆகுங்கள், கட்டாயம், வாஜிபது. ஏன்? ஃபஇன்னஹு அகத்து லில்பஸர் வ அஹ்ஸனு லில்ஃபர்ஜ். அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், உங்களுடைய கற்பை பாதுகாக்கும், உங்களை ஜினாவிலிருந்து பாதுகாக்கும். வ அஹ்ஸனு லில்ஃபர்ஜ் வ மன் லம் யஸ்ததி', யாருக்கு அது முடியவில்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பை நோற்கட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜா, அது அவருக்கு பரிகாரமாக அமையும். நோன்பு ஒருவரை இச்சையிலிருந்து பாதுகாப்பதற்கு பரிகாரமாக அமையும். ஆனால் நோன்பு வைத்தே ஒருவரால் இச்சையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அவர் என்ன செய்வது? என்ன செய்வது? அல்லாஹு அக்பர். எங்கே இந்த கலாச்சாரம் நம்முடைய சமூகத்திலே பின்பற்றப்படுகிறது? வாலிபர்களான ஆண்களும் பெண்களும் திருமண பேச்சை வீட்டில் எடுத்தாலே அது ஒரு குற்றம், அது ஒரு தவறு என்று சொல்லும் அளவிற்கு இந்த சமூகம் அவர்களை பயமுறுத்தி வைத்திருக்கிறது என்றால், இந்த சமூகத்துடைய பல வாலிபர்கள் இப்படி வழி தவற மாட்டார்கள் என்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? பெற்றோர்களை கணக்கில் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு தேவை, தேவைதான். செல்வம் தேவை, தேவைதான். அதை விட மேல் ஹலாலான முறையில் அவர்கள் வாழ்வது, ஹராமில் செல்லாமல், நரகத்தின் பாதையில் செல்லாமல் அவர்களை பாதுகாப்பது கல்வியை விட, செல்வத்தை விட மேலானது இல்லையா? ஒரு முஸ்லிமுக்கு இது நோக்கம் இல்லையா? இது பெற்றோர்களுக்கு செய்தி, வாலிபர்களுக்கு செய்தி. தவறை கொண்டு இதை ஆரம்பிக்காதீர்கள். இன்னைக்கு என்ன, நான் ஒரு பெண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி என்னுடைய வீட்டில் போய் சொன்னா என்னுடைய பெற்றோர்கள் எதிர்க்கிறார்கள். அந்த வீட்டில் போய் நான் பெண் கேட்டா அந்த பெற்றோர்கள் என்னை ஏசுகிறார்கள், என்னை விரட்டுகிறார்கள். ஹலாலான முறையில் செய்தாயா? ஒரு பெண்ணை நீ விரும்புகிறாய், அந்த பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறாய், தவறில்லை, ஹலால். ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுவது தவறு கிடையாது, ஹலாலானது. ஆனால் அதை ஹராமை கொண்டு தொடங்கவா? நீ அந்த பெண்ணோடு பேசி பழகி, இரவு நிற்க பேஸ்புக் வாட்ஸ்அப் என்று பழகி, தனியாக பைக்கில் எல்லாம் தெருக்களிலே சுற்றி இது போன்ற காரியங்களில் எல்லாம் ஈடுபட்டு அதற்கு பிறகு பெற்றோர்களிடத்தில் சென்று திருமணம் முடித்து கொடுங்கள், இல்லை என்றால் நாங்கள் ஓடி சென்று விடுவோம் என்று எச்சரிப்பதில் என்ன என்ன ஹலால் இருக்கிறது? ஹராம் அது. ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் தனக்கு ஒருவரின் மீது விருப்பம் இருந்தால் பெற்றோர்களிடத்திலே முறைப்படி தெரிவித்து அவர்களை நிர்பந்தம் செய்யுங்கள், போராடுங்கள், தவறில்லை. நீங்கள் விரும்புகின்றவரோடு வாழ்வதற்கு தவறில்லை. ஆனால் ஹலாலான வழி இருக்கிறது அதை தேடுவதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தால் அந்த பெண்ணுடைய செல்வத்திற்காக முடிக்கலாம், லிமாலிஹா வலி ஹஸபிஹா, அந்த பெண்ணுடைய குடும்ப பரம்பரைக்காக முடிக்கலாம், வலி ஜமாலிஹா, அந்த பெண்ணுடைய அழகிற்காக முடிக்கலாம், ஹலால், வலி தீனிஹா, அந்த பெண்ணுடைய தீனுக்காக முடிக்கலாம். ரசூலுல்லாஹ் இந்த நான்கையும் சொல்லி அந்த வாலிபர்களுக்கு சொன்னார்கள், ஃபத்ஃபர் பிதாத்தித்தீன், தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடு. தீனுள்ள பெண் யார்? பேஸ்புக்கில் உன்னோடு பேசக்கூடிய பெண்ணா? தீனுள்ள பெண் யார்? வாட்ஸ்அப்பில் உன்னோடு பேசக்கூடிய பெண்ணா? தீனுள்ள பெண் யார்? ஆலிமா படித்த பெண்ணா? தீனுள்ள பெண் யார்? இப்படி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய லிஸ்டில் உள்ள பெண்களா? தீனுள்ள பெண்கள் யார் தெரியுமா? وَكُلِّ الْمُؤْمِنَاتِ يَغْضُضْنَ مِنْ أَبْصَارِهِنَّ وَيَحْفَظْنَ فُرُوجَهُنَّ. ஒரு பெண் யார்? அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நபியே பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். வெளிப்படையாக தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அலங்காரத்தை மறைக்கக்கூடிய
உடல் ஆடைகளை மறைக்கக்கூடிய ஹிஜாபை எடுத்துக்கொண்டால் ஹிஜாப். அன்னைக்கு ஹிஜாபே அழகு, ஹிஜாபே அழகு. ஹிஜாப் எடுத்து செல்வி எடுத்து போட்டா அதுவே அழகு. அல்லாஹு அக்பர். இந்த இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப் இருக்கு. இதில் உங்கள் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லையா என்று கண்காணியுங்கள். இதை பயன்படுத்தக்கூடிய எல்லா முஸ்லிம் பெண்களும் இல்ல மாஷா அல்லாஹ் எவ்வளவு பெண்கள் இருக்காங்க தமிழகத்தை சார்ந்தவங்க, நம்மளை சார்ந்தவங்க எல்லாரும் இந்த ஆப்ல என்ன தெரியுமா செய்யறாங்க? அவர்களுடைய போட்டோக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள், அவர்களுடைய வீடியோக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். பெற்றோர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு இன்ஸ்டாகிராம்னா என்னென்ன தெரியாது. உங்கள் பிள்ளைகள் இது இல்லையா? இருக்கிறார்கள், கண்காணியுங்கள். சந்தேகம் கொள்ள சொல்லவில்லை. உங்கள் பெண் பேஸ்புக்கை பயன்படுத்த வேண்டாம், வாட்ஸ்அப்பை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதை கண்காணியுங்கள். உங்க போன, உங்களுடைய பையனுடைய போனை வாங்கி பாருங்க, தப்பில்லை. அதுல ஹிஸ்டரி முழுமையா இருந்துச்சா, எல்லாத்தையும் எதை எதை போயிருக்காரு, எதை பார்த்திருக்காருன்னு அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய பிள்ளை சரியான வழியில தான் இருக்கிறான். போனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி அழிச்சிட்டு கொடுக்கிறானா, ஏதோ தப்பு இருக்கு, ஏதோ தப்பு இருக்கு. இதை கண்காணிக்கவில்லை என்றால் நாளைக்கு என் புள்ள லவ் பண்ணிட்டான், என் புள்ள ஓடி போயிட்டான், என் புள்ள அப்படி போயிட்டான், என் புள்ள இப்படி போயிட்டான், இவ்வளவு நம்பின, இவ்வளவு சொத்து சேர்த்து வச்ச, இவ்வளவு படிக்க வச்ச, இதெல்லாம் காரணமே இல்லை. அவர்களுக்கு காட்டப்படுகின்ற இன்பம் அதை விட உலகத்திலே எதுவும் இல்லை. எதுக்கு இந்த மதத்தை தூக்கி போட்டு போறாங்க? எதற்கு இந்த தீனை அவர்கள் செருப்பை போன்று தூக்கி எறிந்து செல்கிறார்கள் பல முஸ்லிம் பெண்கள்? இல்ல மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்படுகிறோமா இல்லையா? ஏன்? அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தது இந்த தீனை விட இதுதான். உங்க வீடுகள்ல, உங்க டிவி நிகழ்ச்சிகள்ல, உங்க சினிமாக்கள்ல ஏமா படம் பார்க்காதமா, ஏமா நாடகம் பார்க்காதமா, படிமா, குர்ஆன் ஓதுமா அப்படின்னு சொல்லிட்டு வாப்பமா ரூமுக்கு போயிருவாங்க. புள்ள கதவை திறந்து பார்த்தா எந்த படத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லி நம்மளை தடுத்தாங்களோ அந்த படத்தை வாப்பமா உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லையா? இதானா உலகம்? இப்ப உங்களை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் எப்படி வளருவார்கள்? பிடித்தான் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே பெண்களுக்கு சொன்னார்கள், பெற்றோர்களுக்கு, பெண்களின் பெற்றோர்களுக்கு, இதா அதாக்கும் மன் தர்தவுன குலுகஹு வ தீனஹு, நல்ல குணமுள்ள குவாலிட்டி வேணும். பெண்ணு கேட்க போறதுக்கு முன்னாடி ஒரு டிசிப்ளின் வேணும், ஒரு பிரின்சிபல் வேணும் உங்களுடைய வாழ்க்கையில. சும்மா போய் பொண்ணு கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஒரு வீட்டுல போய் குலுகஹு வ தீனஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது என்ன பிரின்சிபல், அது என்ன டிசிப்ளின்? நல்ல குணமுள்ள, நல்ல தீன் உள்ள ஆண் உங்களிடத்திலே உங்களுடைய பெண் பிள்ளைகளை கேட்டு வந்தால் திருமணம் முடித்து கொடுங்கள். இல்லை என்றால் ஃபசாதும் குழப்பங்களும் பூமியில் பரவும். இந்த குவாலிட்டி இருக்கா? பெண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்கள் என்று சொல்வதற்கு முன்னால் யாரை அல்லாஹ் தாழ்த்த சொல்கிறான்? யாரை அல்லாஹ் தாழ்த்த சொல்கிறான்? ஆண்களை தாழ்த்த சொல்கிறான். வகுல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம். இதைத்தான் உலகம் சொல்லுகிறது. எங்களை ஏங்க பாக்குறீங்க, உங்களுடைய பார்வையை நீங்க சரி செஞ்சீங்கன்னு சொல்லி எல்லா பெண்களும் சொல்றாங்க. அங்க எப்படி ஆட போட்டா உங்களுக்கு என்ன, நீங்க உங்களுடைய பார்வையை சரியா வச்சுக்கோங்கங்கறாங்க. அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், வகுல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் நபியே, அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தட்டும், தங்களுடைய கற்பை பாதுகாக்கட்டும். உங்களுக்கு ஒரு ஹிஜாப் இருக்கு, அது கருப்பாடை இல்லை, உங்களுடைய கண்கள் மீது போடக்கூடிய ஹிஜாப், உங்களுடைய உடலின் மீது போடக்கூடிய ஹிஜாப். உங்களுடைய ஆடை கண்ணியமா இருக்கணும், அசிங்கமா இருக்க கூடாது. இன்னைக்கு தொழுக வரக்கூடிய பல வாலிபர்களுடைய ஆடைகளை பாருங்க. அவங்க தொழுக போட அவங்க முட்டுக்கு இருக்குது அவங்களுடைய பேண்ட் இருக்கா இல்லையா? ஜிம்முக்கு போறாங்க, ஃபிட்னஸ் செய்யறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதையெல்லாம் டிஷர்ட்ல நல்ல டைட்டா காமிச்சிட்டு வந்து நீங்க பெண்கள் முன்னாடி நின்னா அவங்களுடைய மனசு மாறாதா? அவர்கள் இறுக்கமாக ஆடை அணிந்து அவர்களுடைய அழகை வெளிப்படுத்தினால் உங்களுடைய மனது மாறும் என்றால், நீங்கள் இறுக்கமான ஆடை அணிந்து உங்களுடைய அழகை வெளிப்படுத்தினால் என்ன ஆகும்? ஒரு கண்ணியம் வேண்டாம் உங்களுடைய ஆடையில், உங்களுடைய பேச்சில், உங்களுடைய நடைமுறையில். இவர் போன் பண்ணிட்டே இருக்காரு, யாருன்னு பாருங்க. எனக்கு இல்லை, வேற யாருக்கும். இப்படி ஆடை அணிந்தால்
வகுல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம், உன் பார்வையை தாழ்த்து, அல்லாஹ் ஹலாலாக்காத வரை எந்த பெண்ணையும் பார்க்க மாட்டேன், அல்லாஹ் ஹலாலாக்காத வரை எந்த பெண்ணோடும் பேச மாட்டேன். நீ Facebookல 1000 ஃப்ரெண்ட வச்சிருப்ப, கேர்ள் ஃப்ரெண்ட, நீங்க வாட்ஸ்அப்ல 1000 பெண்களோட பேசுவீங்க, நீங்க இன்ஸ்டால 1000 பெண்களோட தொடர்பு இருப்பீங்க, நீங்க ட்விட்டர்ல 1000 பேருக்கு ட்வீட் பண்ணுவீங்க. ஆனா பெண்ணு போய் கேட்டு கொடுப்பீங்க, நான் இந்த உங்களுக்கு பெண்ணை கொடுக்கணுமா? ஹுலுகஹு வதீனஹு, குணமும் தீனும் இருந்தால் அப்படிப்பட்ட ஒருவன் உங்களுடைய பெண் பிள்ளைகளை கேட்டு வந்தால் திருமணம் முடித்து கொடுங்கள். ஆனா இன்னைக்கு யாராவது போய் ஒரு பெண்ணு வீட்டுல போய் பொண்ணு கேட்டா, அஸ்தகுஃபிருல்லாஹ், என் பொண்ணை எப்படி வளர்த்த நானே இப்படி வந்து நிக்கிறாளுங்கிறோம். தப்பு இல்லையே, ஹலால் தானே. ஒரு ஆண் மகன் உங்களிடத்திலே வந்து பெண்ணை கேட்டால் அது கண்ணியமான முறையில் உங்களிடத்திலே வருகிறான், கண்ணியமான முறையில் வந்து உங்களுடைய பெண் பிள்ளைகளை கேட்கிறான். அவனிடத்தில் இந்த 2 குவாலிட்டி இருக்கா? ரேசிசம் பார்க்க கூடாது. ஏன் ஒரு சார்ந்தவை இல்லையே, ஏன் தெரு சார்ந்தவன் இல்லையே, ஏன் பரம்பரையை சார்ந்தவை இல்லையேன்னு சொல்லி மார்க்கத்தை பின்பற்றி ரேசிசம் பார்க்க கூடாது. கண்ணியமான முறையில் வாழ்கிறான், அவனிடத்திலே குணம் இருக்கிறது, அவனிடத்திலே தீன் இருக்கிறது என்றால் ஃபஸவ்விஜூஹு, எம்முடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள். இல்லை என்றால் ஃபசாத் ஏற்படும், குழப்பம் ஏற்படும், அதனுடைய பெண்ணுடைய வாழ்க்கை அதனால் பாதிக்கப்படும். இந்த நடைமுறை நம்முடைய சமூகத்திலே வளர வேண்டும். அவசர திருமணங்கள் இந்த சமூகத்திலே தேவை. ஹலாலாக வாழ்வதற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழிகளை ஏற்படுத்துங்கள். நீங்களே உங்களுடைய பிள்ளைகளை நரகத்தின் விறகின் கட்டைகளாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள். இது போன்ற ஹராம்களை அவர்கள் செய்வதை அனுமதித்து முடியாது. எவ்வளவுதான் தடுத்தாலும் இந்த உலகம் அவர்களை விடாது, அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களை விடாது, பிடித்து இழுக்கும் இந்த ஹராமின் பக்கம். ஹலாலுக்கு வழி கொடுங்கள். உங்களால் செல்வத்தை கொடுக்க வைத்து உங்கள் பிள்ளைக்கு, ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் திருமணம் முடித்து கொடுக்க முடியும் என்றால் கல்லூரி பருவத்திலேயே அவனுக்கு திருமணம் முடித்து கொடுப்பது தவறில்லை. படிப்பதற்குரிய தவறில்லை, செல்வம் அதற்குரிய தவறில்லை. ஹலால் மட்டும்தான் அங்கே அளவீடை தவிர, ஹலாலோடு வாழ்வது மட்டும்தான் அங்கே அளவீடை தவிர, நாளை மறுமையில் நீ என்ன படிக்க வைத்தாய், என்ன செல்வத்தை சம்பாதிக்க வைத்தாய், எவ்வளவு வீடு கட்டினாய், எத்துணை தங்கச்சிக்கு எவ்வளவு நகை போட்டனால கேட்க மாட்டான். நீ ஹலாலா வாழ்ந்தியான் தான் கேட்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு கலாச்சாரத்தின் பக்கம் இந்த சமூகம் வர வேண்டும். ஆனால் இது மட்டும் தீர்வா? இல்லை. இது மட்டும் நம்முடைய சமூகத்துடைய ஆண்களும் வாலிபர்களான ஆண்களும் பெண்களும் தங்களை மாற்றிக்கொள்வதற்கு உள்ள தீர்வா? கிடையாது. இந்த தன்மை இருந்தால் திருமணம் முடித்தாலும் உங்களால் இந்த பழக்கங்களை, மேலே குறிப்பிட்ட பழக்கங்களை எல்லாம் விட முடியாது. ஏன் திருமணம் இச்சையை தடுக்கும் என்றால், திருமணம் ஆனதற்கு பிறகும் ஏன் கள்ள தொடர்புகள், ஏன் கள்ள தொடர்புகள்? முஸ்லிம் கிராமங்களில், முஸ்லிம் ஊர்களில் வெட்கக்கேடு. முஸ்லிமான பெண்கள் தன்னுடைய கணவன் வெளிநாட்டிலே வாழ்ந்தால், இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்து கண்ணியமோடு வாழக்கூடிய பெண்களை தவிர மற்ற எல்லோரும் ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, வாட்ஸ்அப்ல, ஸ்கைப்ல தன் கணவன் அல்லாத மற்றவர்களோடு பேசுகிறார்கள் என்றால் இவர்களை திருமணம் தடுக்கவில்லையே. திருமணத்திற்கு முன்னால் ஒன்று அவனுடைய வாழ்வில் இருந்தால்தான் திருமணத்திற்கு பிறகும் அவனால் அந்த வாழ்வோடு தொடர முடியும். என்ன அது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வரலாறுகளை எல்லாம் கற்றுக் கொடுங்கள். அது அவர்களை மாற்றும், அவர்களுடைய வாழ்வை சீர்படுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தோழர்களின் படைசூழ அல்லாஹ்வுடைய தூதர் சந்திரனுக்கு மத்தியில், நட்சத்திரங்களுக்கு மத்தியில் சந்திரன் எப்படி இருக்குமோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து இல்மை, ஒழுக்கத்தை, நேர்வழியை அந்த நபி தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். பெரும் சஹாபாக்கள் அங்கே இருக்கிறார்கள். அபூபக்கர், உமர், அலி, பிலால் போன்ற பெரும் நபி தோழர்கள் அங்கே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதால் சபை முழுவதும் மௌனத்தோடு இருக்கிறது. அப்போது கண்ணியம் பொருந்திய வடிவில் ஹிஜாபை கடைபிடித்து ஒரு பெண் அந்த சபையில் நுழைகிறார்கள். தங்களுடைய தலைகளை தாழ்த்தியவர்களாக, கண்ணியத்தை தங்களுடைய ஆடைகளிலும் நடைகளிலும் வெளிப்படுத்தியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால்
அவர்கள் மக்களின் கண்களை பயப்படவில்லை. மக்கள் அந்த பெண்ணை பற்றி என்ன பேசுவார்கள் என்று அந்த பெண் கவலைப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒன்றை வேண்டி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அந்த பெண் எதை வேண்டினார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த பெண் அல் மௌத். எதை அல் மௌத். ஆம், அந்த பெண் வேண்டியது மரணத்தை தான். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றார்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு ஹத்தை தண்டனையை நிறைவேற்றி என்னை சுத்தப்படுத்துங்கள். அல்லாஹு அக்பர். ஒரு பெண் நபித்தோழர்களுக்கு மத்தியில் முன்னால் வந்து தன் மரணத்தை வேண்டுகிறாள். ஏன் தெரியுமா? அந்த மரணத்தோடு அல்லாஹ்வின் மன்னிப்பும் அமைந்து விட்டால் என் வாழ்வு அதற்கு பிறகு எளிது. அதற்கு பிறகு அல்லாஹ் என்னை பொருந்திக் கொண்டால், அல்லாஹ் என் அமலை ஏற்றுக்கொண்டால், என் தௌபாவை, என் வாழ்க்கை அதற்கு பிறகு எளிது என்ற மறுமையின் பயம் ரசூலுல்லாஹ்விற்கு முன்னால் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் கூறியதை செவிமடுத்தார்கள். ஆனால் செவிமடுக்காதவர்களை போல தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். மறுபுறம் வந்தார்கள் அந்த பெண். யா ரசூலல்லாஹ், தண்டனையை கொடுங்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். யா ரசூலல்லாஹ், மாஇஸை விரட்டியதை போன்று இது போன்று தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு உங்களிடத்திலே வந்ததால் மாஇஸை நீங்கள் விரட்டியதை போன்று என்னையும் விரட்டுகிறீர்களா? முடியாது. எனக்கு சாட்சி என் கரு, என் வயிற்றிலே உள்ள குழந்தை. நான் செய்த குற்றத்திற்கு சாட்சி. நான் விபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள். ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை கண்ணியத்தோடு பார்த்தார்கள். வயிற்றில் குழந்தையை சுமந்திருக்கிறாய், குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு என்னை வந்து சந்தி. யாரையும் பாதுகாப்பிற்கு அனுப்பவில்லை. குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. அந்த பெண்ணே வந்து குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளையை ஏற்ற அந்த பெண் 9 மாதம் காத்திருக்கிறாள் அந்த குழந்தை கிடைக்க வேண்டும் என்று. 9வது மாதத்திற்கு பிறகு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை கையில் ஏந்தி மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், குழந்தை பிறந்ததற்கு பிறகு வா என்றீர்கள், இதோ குழந்தை பிறந்து விட்டது, தண்டனையை கொடுங்கள். மரணத்தை வேண்டுகிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்க குணமுடையவர்கள். அவர்கள் பறவைக்கும் மிருகத்திற்கும் தன்னை மறுப்பவர்களுக்கும் எதிர்ப்பவர்களுக்கும் ரஹ்மத் செய்வார்கள் என்றால் அந்த பெண்ணுக்கு செய்ய மாட்டார்களா? அந்த பெண்ணின் குழந்தைக்கு செய்ய மாட்டார்களா? சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு யாரம்மா பால் கொடுப்பார்கள்? பால் கொடுத்து முடித்ததற்கு பிறகுவா. எத்தனை ஆண்டுகள் பால் கொடுக்க வேண்டும் ஒரு குழந்தைக்கு? எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகள் அந்த பெண்ணுடைய மனது மாறி இருக்கலாம். நாம் எங்கேயாவது தப்பி ஓடிவிடலாம் என்று கூட மாறி இருக்கலாம். ஆனால் மலையை போன்று அசைக்க முடியாத ஈமான் அந்த பெண்ணுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குழந்தையை கையில் சுமந்து அந்த குழந்தை சாப்பிடுவதற்கு சைகையாக ஒரு ரொட்டி துண்டையும் எடுத்து வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த குழந்தைக்கு பால் கொடி உறவு முடிந்து விட்டது, இந்த குழந்தை சாப்பிடுகிறது, தண்டனையை கொடுங்கள். ரசூலுல்லாஹ்விற்கு வேறு வழி இல்லை. குழந்தையை வாங்கி ஒரு நபித்தோழரிடத்திலே ஒப்படைத்து அந்த பெண்ணை முன்னால் நிறுத்தி சஹாபாக்களை கல்லால் எறிய சொன்னார்கள். அந்த பெண் கல்லால் எறியப்பட்டு இறந்தார், கொல்லப்பட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு தொழுகை நடத்துவதற்காக செல்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்டார்கள், யா ரபி அல்லாஹ், அத்துஸல்லி அலைஹா வகத் ஸனத், அந்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா? அந்த பெண் விபச்சாரம் செய்தாலும். உமரை பார்த்து சொன்னார்கள், யா உமர், உனக்கு தெரியுமா, இந்த பெண் செய்த தௌபாவை மதீனாவிலே வசிக்கக்கூடிய 70 பேருக்கு பங்கு வைத்தாலும் விசாலமாகும்.
அந்த பெண்ணை பார்த்தா இப்படி சொல்லுகிறாய்? உமரே, உன் வார்த்தையை சீர்படுத்து. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஈமானோடு நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும். அந்த பெண்ணுக்கு யாரை பற்றியும் பயமில்லை. தன் தந்தை கேட்பார், தன் தாய் கேட்பாள், தன் கல்லூரி கேட்கும், தன் உறவினர்கள் பேசுவார்கள். இந்த ஈமானோடு உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தால், இந்த இறையச்சத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் வார்த்தெடுக்கப்பட்டால், உலகம் அவர்களை எந்த பாதையில் இழுத்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹுவை அஞ்சியவர்களாகவே தங்களுடைய மரணம் வரை வாழ்வார்கள். எங்கு இந்த கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது? எங்கே இந்த மார்க்கத்தின் கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது? எம்முடைய சமூகத்துடைய வாலிபர்களுக்கு இந்த மார்க்கத்தை பற்றி தெரியுமா? எம்முடைய சமூகத்துடைய வாலிபர்களுக்கு அல்லாஹுவை பற்றி தெரியுமா? ஏன் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களிடத்திலே கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹுவை பற்றி படித்திருக்கிறீர்களா? அர் ரஹ்மான் யார், அர் ரஹீம் யார் தெரியுமா? யாருக்கு சுஜூது செய்கிறீர்கள், அவனுடைய கண்ணியம் என்ன படித்திருக்கிறீர்களா? அவன் எங்கே இருக்கிறான் என்ற கேள்விக்கு எம்மிலே பலருக்கு பதில் தெரியுமா? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் இறைவன். இது எம்முடைய கொள்கை அல்லவே, இது எம்முடைய நிலைப்பாடு இல்லையே. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் தெரியாது, அல்லாஹ் யார் என்று தெரியாது, ரஹ்மான் ரஹீம் யார் என்று தெரியாது. அப்படி தெரிந்திருந்தால், அல்லாஹு அக்பர் என்ற ஒரு சப்தம் வந்திருந்தால், எம்முடைய உறக்கத்தில் நாம் தொடர்ந்து இருக்க மாட்டோம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு, அவனுடைய இல்லத்திற்கு செல்லாமல். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பள்ளிகள் முழங்கி இருக்கும் பொழுது உலக அலுவல்களையும் அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் பார்த்து கொண்டு வீடுகளில் அமர்ந்திருக்க மாட்டோம். அல்லாஹ்வை பற்றி தெரியாது எமக்கு, உண்மையில் உணர்ந்து கொள்வோம். ரசூலை பற்றி தெரியாது, எம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பதற்கு எமக்கு ஆர்வம் இல்லை. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இன்ஜினியர் படி, டாக்டர் படி, ஏரோநாட்டிக்கல் படி, எதை வேணாலும் படி, நீ முன்னேறணும், சம்பாதிக்கணும். இதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய இலக்கு. என் கனவு இது, அதை நீ நிறைவேற்றி அதற்காக ஓடு, தவறில்லை. உங்கள் பிள்ளைகள் டாக்டராக நீங்கள் மாற்றுவது, இன்ஜினியராக மாற்றுவது, அவர்களை உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களாக மாற்றினாலும் தவறில்லை. முன்னேற்றுங்கள் அதில் உங்கள் பிள்ளைகளை. ஆனால் ஈமானை கொடுத்தீர்களா? அல்லாஹ்வின் அச்சத்திற்கு வழி ஏற்படுத்தினீர்களா? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வதற்கு வழிகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆன் தெரியுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஹதீஸ் தெரியுமா? கேட்டு பாருங்க. குர்ஆனை ஓத தெரியுமா? எத்துணை வாலிபர்களுக்கு இன்றும் குர்ஆனை சரிவர ஓத தெரியாது. ஓத தெரியாது. ஏன்? அவர்களுடைய பெற்றோர்களுக்கே ஓத தெரியாது. குர்ஆன் இன்னும் எம்முடைய மக்களுக்கு புரியவில்லை. எத்துணை தலைமுறை இப்படி செல்ல போகிறது குர்ஆனை புரியாமல்? ஒரு மொழியை அவர்களால் கற்க முடியாதா உங்கள் பிள்ளைகள்? இன்ஜினியர் படிப்பதற்கு என்ன தேவை? ஆங்கிலம் தேவை. கற்றுக் கொடுக்கிறீர்களா இல்லையா? அதை கற்றுக் கொடுப்பதற்கு எந்த கல்வி கூடத்தில் படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்கு என்ன செலவானாலும் கொடுக்கிறீர்களா? அந்த முக்கியத்துவமே இந்த தீனுக்கு கொடுக்கவில்லை. இன்ஜினியர் படித்தால் சம்பாதிக்கலாம், டாக்டர் படித்தால் சம்பாதிக்கலாம், மார்க்கத்தை படித்தால் சம்பாதிக்க முடியுமா என்ற கேள்வியா? அல்லாஹ்வை பற்றி தெரிந்து என் பிள்ளை என்ன செய்ய போகிறது, குர்ஆனை படித்து என் பிள்ளை என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியா? அந்த கேள்வி இருந்தால் பதில், உங்கள் பிள்ளை நாளை யாரோடு இருப்பாள், யாரோடோ பேசிக் கொண்டிருப்பாள், எந்த கலாச்சார சீரழிவிலேயோ சிக்கிக்கொண்டு அவள் தன்னை மற்ற மதத்தார்கள் வாழ்வதை போன்று தன்னுடைய வாழ்க்கையும் நோக்கமில்லாமல் குறிக்கோள் இல்லாமல் ஆக்கி செல்வத்தையே முன்னோக்குவாள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த சமூகம் இந்த தீனின் பக்கம் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சமூகத்துடைய வாலிபர்களான ஆண்களும் பெண்களும்
சமூகத்துடைய ஆண்களும் பெண்களும் இந்த தீனை கண்ணியம் என்று கருதக்கூடிய ஒரு காலம் உருவாக வேண்டும். இந்த தலைமுறை இந்த தீனை கண்ணியமாக கருத வேண்டும். இந்த தீன் கண்ணியம், அது கேவலம் அல்ல. இன்று பலர் தன்னுடைய முக அடையாளத்தை, தன்னுடைய ஆடையின் அடையாளத்தை, பெண்கள் தன்னை முஸ்லிமாக அடையாளம் காட்டுவதை இழிவாக கருதுகிறார்கள். இப்படி வளரக்கூடாது வாலிபர்களே. இது அல்லாஹ் எமக்கு கொடுத்த தீன். எம்மை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் அந்த கண்ணியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். கற்களுக்கு முன்னாலும் மிருகங்களுக்கு முன்னாலும் பணிந்து கொண்டிருந்த எம்முடைய முன்னோர்களை இவற்றையெல்லாம் படைத்த ரப்பிற்கு முன்னால் பணிய வைத்தானே, இதைவிட கண்ணியம் என்ன வேண்டும்? ஒரு நிகழ்வை கூறுகிறேன். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார்கள். யூதர்கள் ஒரு கண்டிஷன் போடுறாங்க, உமர் வந்தாதான் சாவி. உமர் அவர்கள் தன்னுடைய உதவியாளரோடு பயணம் மேற்கொள்கிறார்கள். உதவியாளரை அழைத்து சொன்னார்கள், உமர் ஒரு கலீஃபா, என் உதவியாளரே, இதோ நாம் பயணிக்கக்கூடிய வாகனம், சில மைல் தூரம் நான், சில மைல் தூரம் நீ. இதுதான் நிபந்தனை. கலீஃபா மேல வாங்க, நாங்க கீழே நடந்து வர்றோம், இதெல்லாம் கிடையாது. கண்டிஷன் நமக்குள்ள, பாதி தூரம் நான், பாதி தூரம் நீ. பலஸ்தீனுக்கு நுழையக்கூடிய நேரம் யூதர்கள் படைசூழ உமரை பார்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். ஆனால் தவணை வாகனத்திலே ஏறி வருவதற்கு உமருக்கு அல்ல அந்த ஊருக்கு நுழைவதற்கு. வாகனம் மாறி மாறி வரக்கூடிய தவணை, உமர் அவர்கள் கீழே, உதவியால் மேலே. அந்த ஊருக்குள் நுழைய போகிறார்கள். ஊருக்குள் நுழைந்தால் யூதர்கள் கருதுவார்கள் மேலே வரக்கூடியவர் உமர் என்று. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வருகிறார்கள். யா உமர், கலீஃபா, உங்கள் பாதத்தை பாருங்கள், சகதி. ஆடைகளை பாருங்கள், கிழிந்த ஆடை. 14 ஒட்டுகள், ஒரு கலீஃபா. யா உமர், இந்த ஊரிலே வசிக்கக்கூடிய மக்கள் ஆடைகளையும் தோற்றத்தையும் வெளி பகட்டையும் கண்ணியமாக கருதுபவர்கள். நீங்கள் கண்ணியத்தோடு இந்த ஊரில் நுழைய வேண்டாமா? மேலே ஏறுங்கள் வாகனத்தில், இதோ ஆடை மாற்றிக்கொள்ளுங்கள், கால்களை கழுவிக்கொண்டு ஒரு கண்ணியமான முறையில் கம்பீரத்தோடு உள்ளே நுழையுங்கள். அபூ உபைதாவை பார்த்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா உபைதா, யா அபூ உபைதா, நீ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழர் என்பதால் உன்னை விடுகிறேன், நெருக்கமான தோழர் என்பதால் உன்னை விடுகிறேன். இல்லை என்றால் நடந்திருப்பது வேறு. இழிவானவர்களாக வாழ்ந்த எமக்கு கண்ணியத்தை கொடுத்தது இஸ்லாம். உமர் அவர்கள் சொன்ன வார்த்தை, இழிவானவர்களாக வாழ்ந்த எமக்கு கண்ணியத்தை கொடுத்தது இந்த தீன். யார் ஒருவன் இந்த தீன் அல்லாத வேறு வழிகளில் கண்ணியத்தை தேடுவானோ அவன் இழிவடைவான். ஆடையில் இல்லை கண்ணியம், தோற்றத்தில் இல்லை கண்ணியம். அபூ உபைதா, நாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ், இது கண்ணியம். எதை இழந்தாலும் இதை இழக்கக்கூடாது என் மகனே என்று கற்றுக் கொடுங்கள். எதை இழந்தாலும் இதை இழக்கக்கூடாது மகளே, கற்றுக் கொடுங்கள். கற்றுக் கொடுக்காத காரணத்தால் ஒரு அற்ப காதல் என்று வரும் பொழுது இந்த தீனை தூக்கி எறிகிறார்கள். கற்றுக் கொடுக்காத காரணத்தால் ஒரு அற்ப காதல் என்று வரும் பொழுது தீனுடைய சட்டங்கள் உடைக்கப்படுகிறது. நம்முடைய வாலிபர்களால் ஹலால் ஹராமாக மாறுகிறது, ஹராம் ஹலாலாக மாறுகிறது, வரைமுறைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. யாரும் எப்படி வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் யாரோடும் பேசலாம், பழகலாம். அல்லாஹ் பாதுகாப்பாடாக, அல்லாஹ் பாதுகாப்பாடாக. கண்ணியத்துக்குரிய வாலிபர்களே, இந்த தீனை உயர்த்துவதற்கு நீங்கள் தேவை. அடுத்த தலைமுறை, நீங்கள் அடுத்த தலைமுறை நம்முடைய கருத்திலே ஒப்படைக்கப்படும். அதற்கு நாம் தகுதியுடையவர்களா? பத அல் இஸ்லாமு கரீபன் வஸயஊது கரீபா ஃபதூபா லில் குரபா. இஸ்லாம்
ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பமானது. யாரும் இல்லை இந்த இஸ்லாமை எடுத்து சொல்லும் பொழுது ரசூலை தவிர. அது போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நாள் வீரியத்தை இழந்து கீழே செல்லும். ஃபதூபா லில் குரபா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு ஒரு அழகிய விளக்கம் சொன்னார்கள். ஆம், இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது ரசூலாலும் அவர்களுடைய தோழர்களாலும் கண்ணியப்படுத்தப்பட்டது. அது போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியத்தை இழந்து ஈமானை இழந்து கீழே செல்லக்கூடிய வேளையில் குரபாக்கள் என்ற ஒரு சமூகம் உருவாகி ரசூலும் தோழர்களும் இந்த தீனுக்கு எப்படி கண்ணியம் சேர்த்தார்களோ அது போன்று அந்த கூட்டம் இந்த தீனுக்கு கண்ணியத்தை சேர்ப்பதற்காக தங்களுடைய வாழ்வை கொடுக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த குரபாக்கள் யார்? மக்கள் சீர்கட்டிருக்கும் பொழுது அவர்கள் மக்களை சீர்படுத்துவார்கள். குரபாக்கள் அவர்கள் கண்ணியத்துக்குரிய வாலிபர்கள். இந்த பொறுப்பு நம்முடைய கரத்திலே இருக்கிறது. அதற்காக உங்களை உருவாக்குங்கள். என் கண்ணியத்துக்குரிய வாலிபர்களே, இன்னும் ஒரு முக்கியமான உழைப்பை நாம் செய்தாக வேண்டும். நம்முடைய சமூகத்துடைய வாலிபர்களுக்கு இதை நாம் கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும். பிற மத கலாச்சாரங்களை, பிற மத வழிபாடுகளை நீங்கள் இப்படி பிற மத கலாச்சாரத்தை, பிற மதங்களை பின்பற்றுபவர்களோடு கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய நம்பிக்கைக்கு கண்ணியத்தை கொடுங்கள் என்று பார்க்கிறோம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற இணையதள தொடர்புகளில் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி பேசுவார்கள், அவர்கள் ரசூலை பற்றி பேசுவார்கள் தவறாக. அதனால் இவரும் அவர்களுடைய மதங்களை பற்றி பேசுவார்கள். இது யார் கற்றுக் கொடுத்த கலாச்சாரம்? யார் கற்றுக் கொடுத்த வழிமுறை? உங்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருந்தால் அதை நீங்கள் பெரிதாக மதித்தால் அவர்களும் அவர்களுடைய கலாச்சாரத்தை பெரிதாகத்தான் மதிப்பார்கள். தப்பு இல்லை. லக்கும் தீனுக்கும் வலிய தீன். எப்படி உனக்கு உன் மதம் முக்கியமோ அது போன்று அவர்களுக்கு அவர்களுடைய மதம் முக்கியம், அவர்களுடைய கலாச்சாரம் முக்கியம். அதற்காக உன் தீனை நீ விட வேண்டாம். அதனால் அவர்களுடைய தீனை நீ குறை சொல்ல வேண்டாம். இன்னைக்கு மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய ஒரு பிரச்சனை இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. நான் அரசியல் பேச வரல, அது சரியா தவறானு கேட்க வரல. நீ எப்படி மாட்டுக்கறி உண்பது ஹலால் என்று நினைக்கிறாயோ அது போன்று அவர்கள் மாட்டுக்கறி உண்பதை தன்னுடைய இறைவனை அறுத்து உண்பதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். அதை மதி. நீ மாட்டுக்கறி சமைச்சு அவங்க வீட்டுக்கு போய் கொடுக்காத, தப்பு அது. நீ சாப்பிடு, உன் உரிமை, அதற்காக நீ போராடு. அதற்காக அவர்கள் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று கேட்காது, அவங்க பேசுவார்கள். அதற்காக உன் உரிமையை நீ விட்டுக் கொடுக்க வேண்டாம். உன்னில் நீ நிலையாக இரு, அது என்ன நடந்தாலும் சரி. ஆனால் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் மதிப்பளி. அவர்கள் இறைவன் என்று அதை சொன்னால் நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லுகொள், அதெல்லாம் மிருகம், அதெல்லாம் ஒரு மத்தத சாப்பிடக்கூடியது என்று விமர்சனம் செய்யாது. அப்படி நீ விமர்சனம் செய்தால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய இறைவனை அவர்கள் விமர்சனம் செய்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கலாச்சாரம் அல்ல அது, கலாச்சாரம் அல்ல. இப்படி எம்முடைய வாலிபர்கள் கண்ணியத்தோடு பிறரோடு கலந்து கொள்ள வேண்டும். ஒன்று இருக்கிறது, இந்த மார்க்கத்தை அவர்களுடைய உள்ளத்திலே கொண்டு போய் சேர்ப்பது. நீங்க முஸ்லிம்களுக்கு வீடு கிடையாது மேலையா? ஒரு முஸ்லிம் பக்கத்தில் உட்கார்ந்தாலே ஒரு பிற மதத்தார் நம்மட்டு போய் உட்கார்றாரு இல்ல, பெரும்பான்மையானவர்கள் இல்ல, சில மக்கள். அவர்களுக்கு இந்த தீனை பற்றி, தீனுடைய அழகை அவர்களுடைய உள்ளத்திலே நாம் போய் சேர்ப்பதற்கு முன்னால் என் மீது ஒரு கடமை இருக்கிறது. முதல்ல அவர்கள் இந்த தீனின், அவர்களுடைய உள்ளத்திலே இந்த தீனின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை அகற்றுவது. தீனை போய் சேர்க்கிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சாகணும். யாருடைய உள்ளத்தில் இந்த தீனின் வெறுப்பில்லையோ அவர்தான் இந்த தீனை நேசிப்பார், தீனை பின்பற்றுபவர்களை நேசிப்பார். வெறுப்போடு வாழ்பவர்களிடத்திலே என்ன வாதம் செய்தாலும் வேலைக்காகாது.
இந்த தீன் உனக்கு கொடுத்த குணம். இந்த தீனுடைய அழகை புரியுங்கள். இந்த தீனில் இஹ்சான் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இஹ்சான் என்றால் என்ன தெரியுமா? ஒரு அறிஞர் விளக்கம் சொல்லுவார். இஹ்சான் என்றால் என்னை படைத்த இறைவன் என்னோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்படி நான் பிறரோடு நடந்து கொள்ளுதல். எப்படி? எனக்கு அல்லாஹ் கஷ்டம் வந்தால் உதவி செய்ய வேண்டும், நினைக்கிறோமா இல்லையா? எனக்கு நோய் வந்தால் அல்லாஹ் குணப்படுத்த வேண்டும், நினைக்கிறோமா இல்லையா? நான் பாவம் செய்தாலே நல்லா மன்னிக்க வேண்டும், நினைக்கிறோமா இல்லையா? இப்படி நீங்கள் பிறரோடு நடந்து கொள்ளுதல். அதைத்தான் ரசூலுல்லாஹ் தங்களுடைய ஒட்டுமொத்த ஹதீஸிலும் சொன்னார்கள். யார் ஒரு சகோதரனுக்கு உதவி செய்கிறானோ அல்லாஹ் அவனுடைய உதவியில் பங்கு கொள்கிறான். யார் ஒரு சகோதரனின் சிரமத்தை நீக்குகிறானோ அல்லாஹ் அவருடைய சிரமத்தை நீக்குகிறான். யார் ஒரு சகோதரனின் குறையை மறைக்கிறானோ அல்லாஹ் அவனுடைய குறையை மறைக்கிறான். ஹதீஸா இல்லையா? யார் செலவழிக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு செலவழிப்பான். என்ன அழகான தீன்! ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டினால் சொர்க்கம் இந்த தீனில். உன்னால் இயலாத பொழுது பிறருக்கு உதவி செய்தால் சொர்க்கம். கோபத்தை கட்டுப்படுத்தினால் வலக்கல் ஜன்னah சொர்க்கம். பிறர் உனக்கு செய்யக்கூடிய பாவங்களை நீ மன்னித்தால் சொர்க்கம். ஏன் இந்த வெறுப்பு நீங்கள அவர்களுடைய உள்ளத்தில்? இதுவெல்லாம் வெறும் புத்தகமாகவும் வெறும் மேடை பேச்சுகளாகவும் வெறும் அலங்கரிக்கக்கூடிய வார்த்தைகளாகவும் மட்டும் இன்னும் வாழ்கிறது. எம்முடைய முஸ்லிம் சமூகத்துடைய வாழ்வாக இது மாறல. எங்கே இஸ்லாமின் குணங்கள் முஸ்லிம்களுடைய வாழ்வில்? கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி இந்த சமூகத்துடைய வாலிபர்கள் தங்களை வார்த்தெடுக்க வேண்டும், தங்களை தயார்படுத்த வேண்டும். இதுதான் நேரம். இதற்கு பிறகு நேரமில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சிறிய வாலிபர், அவரை பார்த்த அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சொன்னார்கள், இப்னு உமர் குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீல். இப்னு உமரே, இந்த உலகத்திலே ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வானோ, ஒரு பாதை அறியாதவன் எப்படி வாழ்வானோ அப்படி வாழ்ந்து செல். இப்னு உமர் கேட்டார்கள். இப்னு உமர் இந்த ஹதீஸை தங்களுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தினார்கள். இதா அம்சைத ஃபலா தன்ததிரி ஸபாஹ். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே, மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே. நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள், மரணத்திற்கு முன்னால் வாழ்வை தேடிக்கொள். நீ வாழ்ந்தாய் என்று உனக்கு பிறகு இந்த உலகம் உன்னை பேச வேண்டும். அதுதான் வாழ்க்கை. வாலிபம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் அர்ஷின் நிழல் வஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ், தன்னை இபாதத்தில் வளர்த்துக் கொண்ட வாலிபனுக்கு, வன் ஷபாபிஹி ஃபீ மாப்லா, எப்படி வாலிபத்தை கழித்தாய் அல்லாஹ் விசாரித்தே தீருவான். நேரங்களை வீணாக்காதீர்கள். முதுமை வந்துவிட்டால் எம்மை மாற்ற முடியாது. வாலிபம் கடந்து விட்டால் வாலிபத்தில் செய்ய வேண்டிய அமல்களை எம்மால் செய்ய முடியாது. வாலிபம் வாலிபத்திற்காக பயன்படுத்த வேண்டியது. இந்த தீனின் கண்ணியத்தை உயர்த்துவதற்காக, மக்களிடத்திலே கண்ணியமான மனிதர் என்று பெயரோடு வாழ்வதற்காக, சுத்தமான வாலிபன் என்று பெயர் சூட்டப்படுவதற்காக, அல்லாஹ்வின் அன்போடும் அல்லாஹ்வின் அச்சத்தோடும் வார்த்தெடுக்கப்பட வேண்டிய இன்று வாலிபம் வேறு வழிகளில் திசை மாற்றப்படுகிறது. இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுங்கள், கொஞ்சம் முன்னேற்றுங்கள், ஒரு மோட்டிவேஷன் செய்யுங்க. உங்க வாலிபர்கள் உன்னால் முடியும் என்று முன்னால் அனுப்புங்கள். எதை வேண்டுமானாலும் சாதி என்று அவர்களை முன்னால் அனுப்புங்கள். எல்லாத்தையும் சிறுமப்படுத்தி வச்சிருக்கோம். உன்னால முடியாது, நீ இப்படித்தான் வாழ்வ, இப்படித்தான் பிறப்ப, இப்படித்தான் உனக்கு படிப்பு வராது, இப்படித்தான் நீ செய்வ, உனக்கு வேலை கிடைக்காது, நீ இப்படி படிச்ச அப்படி படிச்ச. இப்படியே பெற்றோர்கள் பிள்ளைகளை, அவர்களுடைய நிலைமைகளை அவர்களே கீழாக ஆக்குவதற்கு உதவி செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இறுதியாக ஒரே ஒரு செய்தியை கூறி மட்டும் முடிக்கிறேன். என்னுடைய வாலிபர்களுக்கு, அது எனக்கும் தான், இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்துங்கள்.
எல்லாம் இருக்கிறது. ஆள்பலமா இருக்கிறது. உலகத்தில் பெரும்பான்மையின் இரண்டாவது இனம் இருக்கிறது. திறமையா, செல்வமா? திறமை உள்ளவர்களும் செல்வந்தவர்களும் இந்த சமூகத்தில் ஏராளம். எதுவும் இந்த சமூகத்திற்கு குறையில்லை. ஒன்றை தவிர ஒரே குறைதான், ஒற்றுமை கிடையாது. அவர் இவரை காஃபிர் என்பார், இவர் இவரை காஃபிர் என்பார். அவர் இதன் பக்கம் அழைப்பார், அதன் பக்கம் அழைப்பார். அவர் தன் இயக்கத்தின் பக்கம் அழைப்பார், இவர் இவர் இயக்கத்தின் பக்கம் அழைப்பார். இவர் ஒரு அரசியல் கட்சி நடத்துவார், அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்துவார். ஒரே ஊரில் 4 முஸ்லிம்கள் ஒரே அரசியல் கட்சியில் போராடுவார்கள். உண்மையா? எல்லாருக்கும் தெரியும் தானே. இது இந்த தலைமுறையோடு முடியட்டும். அடுத்த தலைமுறை இப்படி விழித்தெழ வேண்டாம். விழித்தெழுந்தால் இந்த தலைமுறை அனுபவிக்கக்கூடிய எல்லா சோகங்களையும் நாமும் அடுத்த தலைமுறையில் அனுபவித்தே ஆக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளும் அனுபவித்தே ஆகும். எந்த மதிப்பையும் இந்த உலகம் எமக்கு தராது. லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த ஒரு நேர்கோட்டின் பக்கம் இணையுங்கள். பெயர்கள் எம்மை இணைக்க வேண்டாம். பெயரால் நீங்கள் ஏராளம் பிரிந்திருங்கள். நீங்க இந்த பேரை வச்சுக்கோங்க, அல்லது இந்த ஊர்ல வச்சிருக்கக்கூடிய பல பேர்களை வச்சுக்கொள்ளுங்க, அதெல்லாம் முக்கியம். உங்கள் உள்ளம் ஒன்றிணைந்திருக்கிறதா? உங்கள் உள்ளம் இந்த கொள்கையால் ஓரணியில் நிற்கிறதா? அதான் முக்கியம். இன்னைக்கு லேபிள், எல்லாருக்கும் லேபிள். இவர் யார்? இவர் இதை சார்ந்தவர். அவர் யார்? அவர் அதை சார்ந்தவர். அவர் யார்? அவர் இப்படிப்பட்டவர். அவர் யார்? இவர் இந்த மேடையில். அவர் யார்? அவர் அந்த மேடையில். எந்த மேடையும் மார்க்கத்தை சொல்வதற்கு தடை அல்ல. முன்னால் வந்து மார்க்கத்தை பேசு. இந்த மக்களை ஒன்றுபடுத்து. கல்பால், பிரச்சனைகளால், சச்சரவுகளால், சண்டைகளால் இப்படி தங்களுக்குள் பிரிந்து தலைமை என்ற ஒரே பொறுப்புக்காக மட்டும் தன்னை சார்ந்தவர்களையும் பிரித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அந்த மக்களை விட்டு பிரிந்து அல்லாஹ்வின் பக்கம் ஒன்றிணையுங்கள். வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. எது வேண்டும் எமக்கு ஒன்றுபடுவதற்கு? லா இலாஹ இல்லல்லாஹுவை தவிர. பெயரா? பதவியா? பொறுப்பா? உலகத்தின் ஆட்சி அதிகாரமா? எது வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹுவை தவிர. உங்களுடைய பெயர்களா? பதவிகளா? பொறுப்புகளா? தலைமையா? உலகம் எதை நோக்கி செல்கிறது? என் சமூகத்தின் நிலைமையை பார்க்கும் பொழுது என் உள்ளம் வாடுகிறது. சிறிய வயதில் அல்லாஹ் எனக்கு இந்த தீனை மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்கும் பொழுது நான் சந்திக்கக்கூடிய இடையூறுகளை பார்க்கும் பொழுதே எனக்கு என் உள்ளம் காயப்படுகிறது. ஒவ்வொரு முத்திரையும் குத்தப்படும் பொழுது என் உள்ளம் துடிக்கிறது. ஏன் இந்த சமூகம் தன்னை ஒன்றுபடுத்தவில்லை? எதனால் பிரிந்திருக்கிறது? கொள்கையாலா? இல்லை, பொய். கொள்கை எல்லோருக்கும் ஒன்று. சில வேற்றுமைகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் மார்க்கத்தில். கொள்கையில் கருத்து வேறுபாடு அல்ல, கொள்கை ஒன்றுதான். அல்லாஹ்வைத்தான் வணங்குவோம், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு தான் செலுத்துவோம். கருத்து வேற்றுமைகள் ஏராளம் இந்த சமூகத்தில் இருக்கிறது. தராவியத்துன ரக்காத்து கையாட்டலாமா கூடாதா? தொப்பி போடலாமா கூடாதா? இந்த ட்ரெஸ் போடலாமா? அந்த ட்ரெஸ் போடலாமா? அங்க போகலாமா? இங்க போகலாமா? இந்த கருத்து வேற்றுமைகளுக்காகத்தான் பிரிவுகள், கொள்கைக்காக இல்லை. நேரமில்லை கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. நம்முடைய சமூகத்தை ஒன்றுபடுத்துவானாக. ஒற்றுமைதான் பலம். அது கொள்கையில் அமைந்தால் அல்லாஹுடைய உதவியோடு இந்த சமூகம் பயணிக்கும். கொள்கையில் இல்லாமல் வெறும் பேரளவில் நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கோம், நாங்கள்லாம் ஒரு ஒன்னான இயக்கம்னு சொல்லி காட்டிக்கிட்டு, ஆனால் சமூகம் என்று வரும்பொழுது நாங்கள் தனிமைதான் என்று நீங்கள் வேறுபடுத்தினால், ஆனால் எந்த பலனும் இந்த உலகத்திற்காக போவதில்லை. அது நாமே நமக்கு இழிவை தேடுவதுதான். இந்த வாலிப சமூகத்தை உருவாக்குங்கள். அவர்கள் அடுத்த தலைமுறை, இந்த தலைமுறையை தலைநிமிர வைப்பதும் தலை குனிய வைப்பதும் அவர்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. என் சமூகத்தின் வாலிபர்களே, என் சமூகத்தின் வாலிப பெண்களே, நாம் கண்ணியமானவர்கள், நாம் தூய்மையானவர்கள், நாம் சுத்தமானவர்கள். சுத்தத்திலும் தூய்மையிலும் வார்த்தெடுக்கப்பட்ட இந்த தீனில் பிறந்தவர்கள், முஹம்மது நபியின் வழித்தோன்றர்கள், அவர்களை பின்பற்றுபவர்கள். இந்த கண்ணியம் போதும். அவர்களுடைய வழியில் நாம் பின்தொடர்ந்தால் அல்லாஹ் இந்த கண்ணியத்தோடு எம்மை வாழ வைப்பான், இந்த கண்ணியத்தோடு மரணிக்க வைப்பான். மரணிக்கும் பொழுது இந்த சமூகத்திற்கு பலனளிக்கக்கூடிய மனிதனாக, பலனளித்த மனிதனாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எம்முடைய எல்லா வாலிபர்களான ஆண்களும் பெண்களும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை மன்னிப்பாடாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதான் மாதத்தில்
அழைக்கப்பட்ட இந்த அழைப்பை ஏற்று அல்லாஹுடைய தீனை நோக்கமாக கொண்டு மட்டும் இங்கே வருகை தந்த உங்கள் எல்லோர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக விடுதலையும் அவனுடைய அருளையும் அன்பையும் அல்லாஹ் நிறைவாக தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.